இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே வசனத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்குது. இந்த பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன? ஏன்னா பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது ஏதோ கல்யாணம் பண்ணுறதே தப்பு, நோவா காலத்தில் திருமணம் பண்ணது தப்பா, திருமணம் பண்ணுறது தவறான காரியமா? இன்றைக்கி ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருமணம் பண்ணுவது பைபிள் படி தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் படி அது தப்பே கிடையாது. பைபிள் படி திருமணம் பண்ணுவது தான் சரி. ஏன்னா வேதம் சொல்லுது மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதற்கென்று வரம் பெற்றவர்கள் அப்படி இருப்பார்கள். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது கர்த்தரே அவங்கள அந்த மாதிரி நடத்துவார். பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு மல்கியா 2:15 இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த திருமண காரியங்கள் தவறானதல்ல. திருமண காரியங்களை ஏதோ ஒரு அதை பற்றி பைபிள் சொல்லுது அது மேன்மையானது. அப்படி இருக்கும்போது நோவா காலத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறது ஒரு பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது பாவம், இந்த திருமணத்தில் எது பாவம், நோவா காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 6:2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் தேவபுத்திரர் அல்லது தேவகுமாரர் அப்படின்னு இருக்கு. இந்த தேவகுமாரர் யார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த தேவகுமாரர் அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளை, அந்த பூமியில் உள்ள மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அந்த குமாரர் அதாவது தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணைகிறாங்க. அடுத்து அவங்க அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கத்தையும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, அதனால் ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது ராட்சதர்கள் பிறந்தார்கள் இல்லை, அக்காலத்திலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள்னு இருக்குது. அப்போ ராட்சதர்கள் இவங்களுக்கு பிறந்தவங்க கிடையாது. அதாவது தேவ தூதர்களுக்கும் மனுஷங்களும் இணைஞ்சா ராட்சதர்கள் பிறப்பாங்க அப்படின்னு பைபிளில் இல்லை. சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணைய முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, அதுக்கு இயேசு பதில் தெளிவாக சொல்கிறாரு. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பனையும் இல்லை, நாம் தேவபுத்திரர் போல் இருப்போம். தேவபுத்திரர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனால் வரும்போது நமக்கு அவங்களை விளக்கிறதுக்காக நமக்கு தேவ தூதர்களை ஆணாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு இயேசு சொல்கிறார். தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு. அப்போ இந்த தேவகுமாரர்கள் யார்? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு மாம்சம், அவர்கள் ஆவியின் ஸ்டேட். அந்த ஆவியின் ஸ்டேட்டோட மாம்சத்தோடு கூட இணையவே முடியாது. இது ஒரு பேசிக் ஒரு அறிவு. அப்படி இருக்கும்போது இங்கே தேவகுமாரர்னு யாரை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அப்பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார்கள்னு 4வது வசனம் கடைசி 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் தேவகுமாரர். எப்படி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பரிசுத்தாவியை பெற்ற நாம் ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். நாம் என்ன ஆவியிலே இருக்கிறோம்? பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறார், ஆனால் நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேர் விசுவாசின்னு பேர். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவகுமாரர்னு பேர். அந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணுறது கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். கர்த்தருக்கு ஏன் காரணம் என்னென்னா, அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை, அவங்க வெறும் மாம்சம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இதுதான் அன்றைக்கி பாவமாக இருந்தது. அன்றைக்கி இந்த தேவபுத்திரர் தான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம் கூடி வருகிறவர்கள் ஆலயம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி நாம் தான் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கி இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்கள் உலகத்தின் மக்களை பார்த்து, உலகத்தின் சௌந்தரியத்தை கண்டு, அழகை கண்டு, அவர்களிடத்தில் இவர்கள் தங்களுடைய தொடர்பு வச்சுக்கொள்கிறாங்க. நாட் ஒன்லி நான் டாக்கிங் அபவுட் த மேட்ரிமோனியல், நான் வெறும் திருமண காரியங்களை குறித்து மாத்திரம் பேசவில்லை. அவிஸ்வாசி விசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அது மிகப்பெரியதான ஒரு பாவம். அந்த பாவத்தினுடைய உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுவார். இன்றைக்கி கடைசி காலத்தில்
உலகம் சபையோடு கூட இணைய தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு சபை ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிங்கள். அப்படி போகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன்றார். ஆனால் அதே காரியத்தை திருப்பி ஒரு இடத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் போற மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு சொன்னார். சுவிசேஷம் அறிவிக்க போகிறது ஓநாய்களுக்குள்ளே ஆடு போகிற மாதிரி. ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் எப்படி வரும்னா இந்த உலகத்தின் ரூபத்தில் தான் வரும். இன்றைக்கி சபை உலகத்தை அடாப்ட் பண்ண தொடங்கியிருக்கு. ஒரு பெரிய ஊழியர் சொன்னார் இவ்விதமாய், உலகம்னா என்ன, அது ஒரு உலகம் என்பது ஒரு உபதேசம் அப்படின்றார். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். உலகம் என்பது ஒரு உபதேசம். உலகத்தினுடைய உபதேசம் சபைக்குள் வரக்கூடாது. சபையினுடைய உபதேசம் வேறு. இப்போது உலகம் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கேமரா இருக்கக்கூடாது, மைக் இருக்கக்கூடாது, அப்படியா சொல்கிறோம்? அதையா உலகம்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் இவ்வளவும் செய்கிறோம், இதெல்லாம் உலகம்னு சொல்கிறோமா? இல்லை. நம்ம எதை உலகம்னு சொல்கிறோம்? உபதேசத்தை. எது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உங்களை பிரித்து உலகத்துக்கு நேராக திருப்புகிறதோ அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? உபதேசம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு உண்டு. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்கள் தேவனை ஆராதிக்கிற முறைக்கும் தமிழர்கள் ஆராதிக்கிற முறைக்கும் இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் ஆராதிக்கிற முறைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இன்றைக்கி உலகத்தினுடைய ஆராதனை முறையை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். உலகத்தின் ஆராதனை முறையை அடாப்ட் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய ஆராதனை முறை நமக்கு ஒன்று இருக்குது. நாம் எப்படி தொழுது கொள்வோம்? ஆவியோடும் உண்மையோடும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது நீங்கள் எப்படி வேணால் தொழுது கொள்ளலாம். ஆனால் அதில் ஆவியும் உண்மையும் இருக்கணும். நீங்கள் உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வரதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியும் இல்லை உண்மையும் இல்லை, அவங்க கொண்டு வரதில்லை. அவங்க வரதில் எது இருக்குது? அதிக சௌந்தரியம் இருக்குது, அழகு இருக்குது, நல்லினம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எது இல்லை? ஆவியும் உண்மையும் அதில் இல்லை. இன்றைக்கி உலகத்தினுடைய கலாச்சாரத்தை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவபுத்திரர் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது ஒரு ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறத எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஸ்பிரிச்சுவலாக பேசி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதனுடைய காரியம் இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. நான் சொல்கிறது சபைனா உங்களை என்னையும் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. வீடுகளுக்குள்ளே நுழைந்து இன்றைக்கி நமக்குள்ளே உலகம். இப்போ வீட்டுக்குள்ளே டிவி வருது அப்படின்னு சொன்னால் டிவி உலகம் அல்ல. டிவிக்குள் நாம் என்ன பார்க்குறோம் என்பது தான் உலகம். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களை யாரும் கண்டிக்க போகிறதே கிடையாது. நாங்கள் டிவியை உலகம்னு சொல்லலை. அது வழியாக எது வருதோ, எது உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ, தேவனை விட்டு தூரமாக்குகிறதோ, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துகிறதோ அதுதான் உலகம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இந்த விவரத்தை நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த உலகத்தில் உள்ள சௌந்தரியத்தை விரும்புகிறாங்க. உலகத்தில் உள்ளதான அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குது. அது என்ன சுதந்திரம்? அது என்ன வகையான சுதந்திரம்? நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு வெளியான சுதந்திரம். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்து பெண்களையும் தாண்டி மோவாபிய ஸ்திரீகள் மேலே அவர்களுக்கு ஆசை வருகிறது. இந்த 12 கோத்திரத்து பெண்களை, இஸ்ரவேல் பெண்களையும் இஸ்ரவேல் ஆண்களுமே நம்மை பார்த்தா அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். அவர்களையும் தாண்டி மோவாபிய பெண்கள் மேல் ஆசை வருகிறது. இப்போ அந்த உலகத்தை அவர்கள் எங்கே கொண்டு வருகிறார்கள்? இஸ்ரவேலுக்குள்ளே பாளையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாளையத்துக்குள்ளே சாபம் வருகிறது, தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அதைத்தான் சொல்கிறேன். இன்றைக்கி இதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே நமக்கு தேவன் தேவையான அளவு பவுண்டரிஸ் வகுத்து வச்சிருக்கிறார். இதையே நம்ம இன்னும் அட்டைன் பண்ணலை. இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் தேவனுக்கென்று செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் உலகத்தை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிக சௌந்தரியம் உள்ளவன்று கண்டு உலகத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஆவிக்குள்ளே நுழைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் உறுதுணையாகவும் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அதே நேரத்தில் நான் நேரடியாக பேச விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் நேரடியாக பேச விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? இன்றைக்கி கடைசி காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு சில விஷயங்களில் மிக முக்கியமாக இந்த திருமண காரியங்கள் வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவனை அறியாதவர்கள், தேவனை பற்றின அறிவில்லாதவர்கள்
புறமதஸ்தார் அவர்களிடத்தில் போய் தங்களுக்கு பெண்களையோ ஆண்களையோ தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளும்போது அதை கொண்டு வந்து வீட்டில் கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயப்படுத்தி விட்டு இது திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், புறஜாதியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறோம்? தேவனை அறிந்த ஒரு ஆவிக்குரிய மகனோ ஆவிக்குரிய மகளோ இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். இங்கே மதமோ ஜாதியோ அந்தஸ்தோ இடைபடவில்லை. ஏன் ஒரு சிலர் பார்க்குறாங்களே, நான் இப்பவும் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது. ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து நம்ம வந்தோன்னு சொன்னால், அதை விசுவாசித்தோம்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பைபிளை விசுவாசிச்சிங்கன்னா ஜாதி பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை, அதுதான் சத்தியம். நாங்கள் சொல்லக்கூடியது எதனால் புறமதஸ்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா, அவர்கள் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள் இங்கே வரும்போது அந்த மாம்சம் இந்த ஆவியோடு கூட போராடும். பல நேரங்களிலே நீங்கள் தேவனை விட்டு கொடுக்க வேண்டி வரும். தேவனை விட்டு கொடுக்கும்போது நீங்கள் பரலோகத்திற்கு போவது தடைபடும். உங்கள் ஆத்மா நரகத்துக்கு நேராக இழுக்கப்படும். இன்றைக்கி பெற்றோர் சொல்லும்போது நிறைய பிள்ளைகளுக்கு கோவம் வருது, பசங்களுக்கு கோவம் வருது. ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? நாங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒன்றா பழகிறோம், நாங்கள் 10 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், எனக்கு அவரை பற்றி தெரியும், எனக்காக அவர் எதை வேணாலும் கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், அவர் நல்லவர் தான். ஆனால் அவருக்குள் இருக்கிற ஸ்பிரிட் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உனக்கு விரோதமாய் போராடும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. உனக்கு அது தெரியாது, நீ அதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்க மாட்ட, நீ மாம்சமாக பார்க்குற. நிறைய பெற்றோர் கூட, நான் சில ஆவிக்குரிய பெற்றோர்களை கூட சொல்லுவேன், நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பாத்தியம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அவர்கள் படுகிற பாடுகள், உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, அப்போ ஆவிக்குரியவர்களுக்குள்ளே நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் பிரச்சனை வராதா? வரும். நான் வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை சால்வ் பண்ண முடியும், உட்காந்து ஸ்பிரிச்சுவலாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் பல நேரங்களில் இது ஸ்பிரிச்சுவலாக சால்வ் பண்ண முடியாது. ஒன்று, உங்களை அது இழுத்துட்டு போயிடும். நான் இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஒரு ஊழியக்காரனுடைய மகள் வயது வந்த பிறகு, அவள் திருமண வயது வந்த பிறகு, அவள் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அவள் விரும்பினாள். அப்பொழுது அந்த ஊழியன் சொன்னார், இல்லைம்மா, அப்படி செய்தால் அது உன் வாழ்க்கையும் பாதிக்கும், என் ஊழிய வாழ்க்கையை பாதிக்கும், பெரும் அளவில் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக முடியும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், அப்பா, நீங்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறீர்கள், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பீர்கள், நான் இந்த ஒரு ஆத்மாவுக்கு சொல்ல மாட்டேனா? பல நேரங்களில் இப்படித்தான் ஞானமாய் பேசுவார்கள். சொல்லிவிட்டு நான் எப்படியும் அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி அவள் போனவள் ஒரு குழந்தை பிறந்தது. அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அவள் இழுக்கப்பட்டாள். அவர்கள் தெய்வங்களை வணங்கும் பண்ணி அவர் நிர்பந்திக்கப்பட்டாள். கடைசியில் தேவனை விட்டு தூர போய் வேறு வழி இல்லாமல் இருதயத்துக்குள்ளே நொறுங்குண்டவளாய் பீடிக்கப்பட்ட ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து விடுபட முடியாமல், இங்கே வந்து ஜெபிக்கவும் முடியாமல், ஏன்னா அந்த அது ஜபத்தில் தான் அந்த வியாதி போகும், மெடிக்கலில் அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட வியாதியில் பிடிக்கப்பட்டவளாய் தன் வாழ்க்கை அழிந்து போனது. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். எதற்காக? இந்த ஆவிக்குரிய விதத்தில் இன்றைக்கி கடைசி காலத்தில் பெற்றோர் இருதயங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி விட்டு பெற்றோரை பகைத்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள். உலகம் ஒன்றை போதிக்கிறது. உலகம் என்ன சொல்லுது? காதல் திருமணம் செய்தால்தான் ஜாதியை ஒழிக்க முடியும், அது அவர்கள் சொல்லட்டும். இங்கே ஜாதி கிடையாது, இங்கே பிரச்சனை அது இல்லை, இங்கே பிரச்சனை வேற. இங்கே உங்களுக்கு பெற்றோர் நல்லபடியாய் நல்ல மாப்பிள்ளைய நல்ல பெண்ணை பார்த்து வைப்பார்கள். உன்னை சின்ன வயசுலேருந்து, நீ பிறந்ததுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தவங்களுக்கு, உனக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, உனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, உனக்கு நல்ல பாதுகாப்பு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி தான் வருத்தி உனக்கென்று எதிர்காலத்தில் சொத்து சேர்த்து வைத்ததான பெற்றோருக்கு உனக்கு ஒரு நல்ல துணை பார்க்க தெரியாதா? அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள், நீங்கள் சரியாய் பார்த்து விடுவீர்களா? அவர்களுக்கு ஒரு 45-50 வயசில் தானே உனக்கு துணை தேட போகிறார்கள். அப்படி இருக்கும்போது உனக்கு அப்போ 20-25 வயசு தானே இருக்கும்.
அப்பொழுது உனக்கு இருக்கிற அனுபவத்தை விட அவர்களுக்கு அதிக அனுபவம் தானே இருக்கும். அது எப்படி நீங்கள் அந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே பெற்றோரை பார்க்கிலும் இந்த விஷயத்தில் எனக்கு அதிக ஞானம் வந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் ஒருத்தர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பழகின உடனேயே டவுன் டு எர்த்துன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? நான் எதையும் குற்றமாய் சொல்லவில்லை. ஏன் உங்கள் பெற்றோர் தப்பாக பார்ப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோருடைய இருதயத்தை உடைத்து விட்டு, பெற்றோருடைய கனவுகளை கலைத்து விட்டு, அவர்களை வேதனைப்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் என்று எனக்கு தெரியல. பெற்றோருடைய சமாதிக்கு மேலே நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டினீங்கன்னா அது சமாதிக்கு மேலே கட்டின சாம்ராஜ்யமாக தான் இருக்கும். எப்பவுமே சொல்கிறேன், உங்கள் பெற்றோருடைய இருதயத்தை உடைக்காதருங்கள். அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பார்த்து வைக்க அவர்களால் முடியும். ஏன் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய வாக்குவாதம் இதுதான். ஏன் என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கக்கூடாதா? உங்கள் பெற்றோரை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, பரலோகம் தேர்ந்தெடுத்தது. பரலோகம் தேர்ந்தெடுத்து உங்கள் பெற்றோர் கையிலே உன்னை ஒப்படைத்தது, எனக்கு வளர்த்து கொடு என்று சொல்லி. அப்போ பரலோகம் தேர்ந்தெடுத்து ஒரு பெற்றோரை உனக்கு கொடுத்துருக்குன்னா, பரலோகம் தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு துணையை கொடுக்காதா? உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை பிறக்க வைக்க முடியாதா? எத்தனை பேர் பெற்றோருடைய இருதயத்தை உடைத்து விட்டு போய் துக்கப்பட்டு அழுதவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அப்படின்னா பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்களில் பிரச்சனை இருக்காதா? இருக்கும். அந்த பிரச்சனையில் உன் கூட நிற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஏன், நீ சரியாக இருந்து பிரச்சனை இருந்தால் உனக்கென்று பரலோகமே உன் பக்கம் நிற்கும், நின்று உனக்கு அதை சால்வ் பண்ணி வைக்கும். உனக்கு அந்த கண்களின் இச்சை இருக்குல்ல, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் த லாஸ்ட் டேஸ். இன்றைக்கி உலகம் உனக்கு சௌந்தரியமாய் தெரிகிறது, படிப்பு சௌந்தரியமாய் தெரிகிறது, பணம் சௌந்தரியமாய் தெரிகிறது, ஒரு வெளிநாட்டு படோடோபா வாழ்க்கை உனக்கு சௌந்தரியமாய் தெரிகிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த கண்கள், நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரே இடத்துல இருந்து தான் லோத்துவும் ஆபிரகாமும் பார்க்குறாங்க. ஒரே சேம் பிளேஸ். லோத்து பார்த்தது சோதோமை, ஆபிரகாம் பார்த்தது கானானை. ஆனால் லோத்து பார்த்த இடம் இருக்குதே, அது எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சான், ஏதேன மாதிரி இருந்துச்சான். ஆனால் அவன் பார்த்தது சோதோம், உள்ளே இருந்தது என்ன தெரியுமா? அழிவுக்குரிய பாவம். ஆனால் இவர் பார்த்தது எப்படி? கானான் வெளியேந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரில, வெரி நார்மல். ஆனால் உள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் வெளியிருந்து பார்த்து டிசைட் பண்ணுறது. ஓ, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, இதை இன்றைக்கி எடுத்தோம்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம். ஒரு காலத்தில் ஐடி எடுத்தால் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும், பிஇ முடித்தா ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்தாங்க. கொஞ்சம் பேருக்கு அது நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, அதுக்கு ஃப்யூச்சரே இல்லைங்கிற கொஸ்டின் மார்க்கோடு அந்த படிப்பு நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. எல்லா படிப்புக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் சொல்கிறேன், படிப்பு மாத்திரமல்ல, ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைக்கணும்னு நினச்சா அந்த ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு கைக்கு நீங்கள் போகணும். ஏன்னா உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது, உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நீ அவர்கிட்ட போகும்போது தான் ஃப்யூச்சருக்கு ஏற்ற காரியத்தை அவர் செய்ய. ஏன்னா அவருக்கு ஃப்யூச்சர் தெரியும் பாருங்களேன். அவருக்கு ஃப்யூச்சர் தெரிஞ்சதுனால உனக்கு ஃப்யூச்சருக்கு வேண்டியதை கரெக்டாக செய்வார். உனக்கு ஃப்யூச்சர் தெரியாது, நீ அசம்ஷன், நீ அசியூம் பண்ணுற, இப்படி இருக்கலாம், இப்படி வரும், ஏன் மாற்றி நடக்கலாமே, நடக்கும்போது என்ன ஆகும்? அதே நேரத்தில் உன் பெற்றோரிடத்தில் நீ சொல்லும்போது அவர்கள் உனக்காக ஜெபிப்பார்கள், உனக்காக ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணி அதை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை முடிவு பண்ணுவார்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய விதத்திலும் சரி, உலக பிரகாரமாயும் சரி, இன்றைக்கி தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை கண்டு, சபையும் அப்படித்தான் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய குமாரர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நாள் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? தேவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிரும். அதான் ரொம்ப ஆபத்து. நான் இந்த நேரத்தில் கூட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் காஷனாக கூட எடுத்துக்கொள்ளலாம். சில வருஷங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக சிலர் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அப்படி ஈடுபட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை, குறிப்பாக தங்களுடைய மகன்களை கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்ய வைத்தார்கள். திருமணம் செய்ய வைத்து அவர்களுடைய வழிக்கு கொண்டு போக வேண்டும், அவர்கள் மார்க்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இதை ஒரு அவர்கள் ஊழியமாக செய்தார்கள்.
அதில் நாம் எவ்வளவு கண்டித்து சொல்லியும் சபைகளில் இதை குறித்து போதித்தும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருங்கள், பெற்றோருக்கு விரோதமாய் செய்யாதிருங்கள், எவ்வளவோ போதித்தோம். அன்றைக்கி அவர்களுக்கு அது கசப்பாக இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இப்போ சொல்கிறேன், இப்போ இன்னும் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. அட்வான்ஸ்டான பிறகு இன்றைக்கி நம்ம சொல்கிறது அவர்களுக்கு இன்னும் கசப்பாக இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே உங்களுடைய முடிவு தவறாக இருக்கும். நான் சொல்கிறது 99%. உட்காந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க. பெற்றோருக்கும் நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளிடத்தில் உட்காந்து பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட ஃப்ரெண்ட்லியாக மாறுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில். ஏன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தோம், நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்னை எடுத்து கொம்பெடுத்து பின்னுனார்னா நான்லாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். உண்மை. ஆனால் அன்னைக்கு ஸ்கூலில் அடித்தா உங்களை ஒரு கேள்வி வீட்டில் கேட்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே வந்துருச்சு. அப்போது மாறி இருக்குது, காலகட்டம் மாறி இருக்குது, பிள்ளைகளும் மாறி இருக்கிறார்கள். அன்னைக்கு நமக்கு இருந்தது ஒரே பாவம் அப்படின்னா ரேடியோவில் பாட்டு கேட்குறது. இன்றைக்கி அப்படி இல்லை, கையிலேயே மொத்த பாவமும் இருக்குது. அப்போ பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. அன்றைக்கி ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது புது விஷயம் தெரிய வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அது தெரியாது. டிவி கிடையாது, சினிமா கிடையாது, எதுவுமே இல்லை. டிவி இருந்தால் கூட அது வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடும். இன்றைக்கி 24 hours ஓடுது. டிவியை திறந்தா வெஸ்டர்ன் கல்ச்சர், மொபைலை கையில் எடுத்தால் அருவருப்பான கல்ச்சர், இவ்வளவும் இருக்குது. இதுக்கு நடுவுலையும் நம்ம பிள்ளைகள், குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் இடத்துல நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேச வேண்டி இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். உட்காந்து வெளியே நடக்கிறத உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்துல பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக மாறுங்க. பிள்ளைகளோடு கூட பேசுங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரட்டும். நம்ம பெற்றோர்கிட்ட போய் எதையும் சொல்ல முடியும்னு ஒரு ட்ரஸ்ட் வரட்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பாத போது தான் வெளியே யாரையோ அது நம்ப தொடங்குகிறது. அங்கே தான் பிரச்சனை வருது. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை எப்போ அதுக்கு போகுதோ அப்போது உலகத்தின் மேலே அதுக்கு நம்பிக்கை வருது. வேறு யார் மேலேயோ நம்பிக்கை வந்து அவங்கக்கிட்ட போனால் நம்ம சேஃபாக இருப்போம்னு அது நினைக்குது. அந்த நினைப்பு உங்கள் பிள்ளைக்கு உலகத்தின் மேலே வரவே கூடாது. எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு இருக்கிறதுலையே சேஃப் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக மாற வேண்டி இருக்குது. நான் இது சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. பல நாடுகளுக்கு பிரயாணப்பட்டோம், பல சபைகளுக்கு பிரயாணப்பட்டோம், அநேகரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கு நன்றாய் தெரிகிறது, இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைகள் அவர்கள் மாறவில்லை, அவர்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி இருக்கு. அவங்க உள்ளே வேறு மாதிரி தான் இருக்காங்க, வெளியே மாறி இருக்கு. அவங்க உள்ளே வேறு மாதிரி இருந்தாலும் வெளியே மாறி இருக்கும் போது அவங்கள அது சங்கடப்படுத்துது. நாம் இப்படி இருந்து போனால் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளை அவங்க துக்கப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்கன்னு பிள்ளைங்க அவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு மாறுகிறது. அப்போ அந்த பிள்ளைகளிடத்தில் அந்த கான்ஃபிடென்ட்டை வளர்க்க வேண்டியது பெற்றோர் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. நீங்கள் தான் அதை செய்யணும். நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை 1940s 1950s உள்ள மாதிரி தான் இருக்கணும், ஆனால் வெளியே மட்டும் மாடர்னாக இருக்கணும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னா, இப்போ இருக்க பிள்ளைகளை மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்கணும், 1940 நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். இது ஒரு தப்பான காம்பினேஷன் பாருங்களேன். உள்ளேயும் 1940னா வெளியும் 1940 தான், உள்ள 2020னா வெளியும் 2020 தான். அப்போ நம்ம பிள்ளை இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனில் நம்ம பிள்ளை இந்த உலகத்துக்குள்ளே போய் அது உள்ள பத்திரமா திரும்பி நம்மக்கிட்ட வரணும்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது உங்களுடைய பிள்ளை கூட இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப். உட்காந்து பேசுங்க. அதை விட பெருசாக என்ன இருக்குது? பிள்ளைகிட்ட பேசுகிறத விட டிவியில் சீரியல் பார்க்குறதோ அல்லது யூடியூப்பில் உட்காந்து பார்க்குறதோ தேவையில்லாத விஷயம். பிள்ளைகிட்ட பேசுகிறத விட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஃபோனில் பேசுகிறது தேவையில்லாத விஷயம். பிள்ளைகிட்ட பேசுகிறத விட மெத்தவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி பெற்றோர்கள் உட்காந்து ஆஃபீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சம்பாத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆனால் பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுகிறீங்களா? பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியுமா? பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு தெரியுமா? பிள்ளையோட இன்றைக்கி கரண்ட் ஆன்லைனில் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு தாம் தூம்னு கத்துறது. இன்றைக்கி நான் இப்படி நினைக்கவே இல்லை, நினைக்கணும்.
ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி. உட்காந்து உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க. பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் பெற்றோரை தவிர தி பெஸ்ட் கார்டியன் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது 3 பேர். ஒன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2வது உன்னுடைய தாயும் தகப்பனும் மட்டுமே, வேறு யாரும் இல்லை. அவங்கள தவிர 100% நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளும் சரி ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் சரி, இந்த உலகத்துக்குள்ளே போய்விடாதபடி, உலகத்தின் பாசத்துக்குள்ளே, உலகத்தினுடைய மாயையான காரியங்களுக்குள்ளே போய்விடாதபடி ஆண்டவரே, இந்த உலகம் அதிக சௌந்தரியம் உள்ளது, இந்த உலகம் கவர்ச்சிக்கத்தக்கது, இந்த உலகம் இச்சிக்கத்தக்கது, அதுக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் போய்விடாதபடி எங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக, பெற்றோரோட கூட அன்பாக இருக்கிறவர்களாக, பெற்றோரை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக மாற கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இருதயத்தை நீங்கள் தான் திருப்ப முடியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோருக்கு நேராக திருப்புங்கப்பா, உங்களுக்கு நேராக திருப்புங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து கொண்டு போகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.